subscribe குட்டி கதை டிவி சேனல். வணக்கம் செல்ல குழந்தைகளே. இன்று நம்ம குட்டி கதை டிவியில மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் அற்புத கதையை கேட்கப் போகிறோம். இந்த கதை ஒரு சிறிய மீன் எப்படி உலகத்தையே காப்பாற்றியது என்பதை கூறுகிறது. வாங்க கதைக்குள் போகலாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சத்யவிரதன் என்ற நல்ல மனம் கொண்ட ஒரு ராஜா இருந்தார். அவர் தினமும் ஆற்றங்கரையில் சென்று தவம் செய்து இறைவனை வழிபடுவார். ஒரு நாள் அவர் கையில் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த போது ஒரு சின்னஞ்சிறிய மீன் அவரது கரங்களில் துள்ளி விழுந்தது. அந்த மீன் மெதுவாக பேசத் தொடங்கியது. அரசே, என்னை காப்பாற்றுங்கள். பெரிய மீன்கள் என்னை தின்றுவிடும். இதை கேட்ட ராஜா ஆச்சரியப்பட்டார். ஆனால் கருணையுடன் அந்த மீனை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்தார். ஆனால் மறுநாள் காலை அந்த மீன் அந்த பாத்திரத்தை விட மிக பெரியதாக வளர்ந்துவிட்டது. ராஜா அதை பெரிய குடுவையில் வைத்தார். சில மணி நேரங்களில் அதுவும் சிறியதாகிவிட்டது. பிறகு குளத்தில் வைத்தார். அதுவும் போதவில்லை. பின்னர் ஆற்றில் விட்டார். ஆனால் மீன் தொடர்ந்து வளர்ந்தது. அப்போது ராஜா புரிந்து கொண்டார், இது சாதாரண மீன் அல்ல. அவர் கைகளை கூப்பிக் கேட்டார், நீர் யார்? அந்த மீன் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அப்போது மகாவிஷ்ணு தம் தெய்வீக உருவத்தை காட்டினார். விஷ்ணு பகவான் கூறினார், சத்யவிரதா, விரைவில் ஒரு பெரிய வெள்ளம் வரும். உலகமே நீரில் மூழ்கும். நீ ஒரு பெரிய படகை உருவாக்கு. அதில் அனைத்து விதைகளையும் மிருகங்களையும் ஞானிகளையும் ஏற்று காப்பாற்று. சில நாட்களில் கருமேகங்கள் சூழ்ந்தன. மின்னல் இடித்தது. பெரிய மழை பெய்தது. உலகம் முழுவதும் வெள்ளம் பரவியது. ராஜா விஷ்ணுவின் கட்டளையை பின்பற்றி பெரிய படகில் அனைவரையும் ஏற்றினார். அப்போது ஒரு மிகப்பெரிய பொன்னிற மீன் தோன்றியது. அதன் நெற்றியில் ஒரு கொம்பு இருந்தது. அது மச்ச அவதாரத்தில் வந்த மகாவிஷ்ணுவே. ராஜா படகை அந்த கொம்பில் கட்டினார். மச்ச அவதாரம் அந்த படகை பாதுகாப்பாக இழுத்துச் சென்றது. பல நாட்கள் கழித்து வெள்ளம் குறைந்தது. உலகம் மீண்டும் அமைதியானது. அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர். மச்ச அவதாரம் உலகத்தை காப்பாற்றியது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்கிறோம் தெரியுமா குழந்தைகளே? சிறியவராக இருந்தாலும் யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. கருணையும் நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் எப்போதும் காப்பாற்றுவார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் குட்டி கதை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் கூர்ம அவதார கதையுடன் சந்திப்போம்.